பல விதத்தில் நான் முடக்கப்பட்டு இருக்கிறேன். எனக்கு சரியான படிப்பு இல்லாததுனால என் வாழ்க்கை முடங்கி போய் கிடக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் இருக்க என் சூழ்நிலை, அந்த பிரச்சனை நிமித்தம் என் வாழ்க்கை இந்த விதமாய் முடக்கப்பட்டு போய் கிடக்கிறது. மற்றவங்க எனக்கு பின்ன வந்தவங்களாம் முன்னே செல்லும் பொழுது நான் இருக்கிற நிலைமையிலேயே தான் நான் இருக்கிறேன். எனக்கு அறிமுகமானவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், படித்தவங்க, அவங்களுக்கெல்லாம் திருமணமாய் அவங்களாம் வாழ்க்கையில முன்னேறி அவங்களாம் நல்ல நிலைமையில இருக்கும்போது, ஐயோ நான் தானே பின்தங்கி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு பொறுப்பெடுக்க யாரும் இல்லையே, என்னை ஆதரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே என்று ஒரு இருதயத்தில் நீ கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, மற்றவங்கன்னு விசாரியாமல், உன்னை கண்டு கொள்ளாமல், உன்னை அற்பமா எண்ணி உதாசீனப்படுத்தினாலும் இன்றைக்கு இயேசு உன்னை தனிப்பட்ட விதத்தில் வந்து உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நீ மற்றவர்களால் மறக்கப்படலாம், ஆனால் இயேசு உன்னை மறந்து போகவில்லை, உன் நினைவாகவே அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.